வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தோட 2 பழமையான நாகரிகங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆச்சரியமான தொடர்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்தியா மற்றும் ஈரான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம கலாச்சாரம், மொழி, வணிகம்னு எல்லாத்துலேயும் இவங்க கூட ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மத்திய ஆசியாவில் இருந்த இந்தோ ஈரானியர்கள் அப்படிங்கிற ஒரே குழுவில் இருந்து தான் இந்தியர்களும் ஈரானியர்களும் பிரிஞ்சு வந்ததா சொல்லப்படுது. இதனால தான் நம்ம சமஸ்கிருத மொழிக்கும் அவங்களோட அவஸ்தான்கிற மொழிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கும் ஈரானியர்களுக்கும் நடுவில் கடல் வழியா வணிகம் நடந்திருக்கு. ஈரானில் இருந்து வைடூரியம், வெள்ளி போன்ற பொருட்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவிலிருந்து யானை தந்தங்கள் அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு. கிமு 550 காலகட்டத்தில் ஈரானை ஆண்ட சைரஸ் மற்றும் டேரியஸ் போன்ற மன்னர்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகள் வரை தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தினாங்க. அப்போதைய கட்டிடக்கலை மற்றும் கலை நயங்கள் இந்தியாவிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்திய வரலாற்றில் முகலாயர்கள் காலத்தில் பாரசீக மொழிதான் ஆட்சி மொழியாக இருந்துச்சு. நம்ம தாஜ்மஹால், செங்கோட்டை போன்ற கட்டிடங்களில் ஈரானிய கட்டிடக்கலை ஸ்டைலில் நாம் பார்க்க முடியும். விடுதலைக்கு அப்புறமா 1950 இந்தியா ஈரான் இடையில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நட்பு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அது இன்னைக்கு வரைக்குமே எரிசக்தி, கலாச்சாரம்னு பல துறைகளில் 2 நாடுகளும் இணைஞ்சு செயல்படுறாங்க. இந்தியாவும் ஈரானும் வெறும் அண்டை நாடுகள் மட்டும் கிடையாது, கலாச்சார ரீதியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள்னு நாம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.